நீங்க என்ன செய்வீங்க? எதை கேட்டாலும் செய்வீங்கன்னு சொன்னீங்களா? ஒரு வீடு தாங்க, ஒரு காடு தாங்க, ஒரு நாடு தாங்க. இதுதான் நம்ம கேட்போம் ஆண்டவர்கிட்ட. அவர் சொன்ன கான்டெக்ஸ்ட பாருங்க. அவர் எப்படி சொல்ல வராரு பாருங்க. பிலிப்பு கேட்கிற கேள்விக்கு பதிலாக எல்லாம் சொல்ல வர ஆண்டவராக தேவன் வந்து நல்லா புரிஞ்சுக்க வேணும். அன்பு தேவ ஜனங்களே, நீங்க கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கை மாறும். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்களுடைய தரித்திரம் ஆசீர்வாதமாக எழும்பும். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பயங்கரங்கள் ஓடி போவாங்க. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட நாவுகள் முடங்கும். உங்களை யாரெல்லாம் அழிக்கணும் வச்சாங்களோ அவங்கெல்லாம் காணாமல் போவார்கள். உங்களுடைய தொழில் உருவாகும். உங்களுடைய வாழ்க்கை செழிக்கும். உங்க பிள்ளைகள் திருமணமாகும். நீங்க வீடு கட்டுவீங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. இது எல்லாம் நடக்கும். உங்க நோய்கள் மாறும். குணங்கள் எல்லாம் உருவாகும். ஆனால் நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம், அவருடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் நின்று அவருக்காக சாட்சி கொடுப்பது, அவருடைய ஊழியம்